ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் PKN கிரியேஷன். வாங்க இப்போ இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போலவே 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து 1 லைன் சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சுகர் பீடுக்கு அடுத்தபடியாக நான் கட் பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை 1 லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் 1 லைன் க்ளூவை ஒரு குறிப்பிட்ட அளவு கேப் விட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒயிட் கலர் ஃபிட்டிங் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் கலர் ஃபிட்டிங் ஸ்டோனை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் 1 லைன் கட்டான பீடை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக பார்த்து ஒரே ஈவனாக வர மாதிரி நீங்கள் இந்த லைனை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் 1 லைன் சுகர் பீடை கொடுத்து இந்த லைன் பூராவுமே நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக அந்த நடுவில் இருக்கிற கேப்பில் கட்டான பீடை 2 கொடுத்து அந்த ஸ்பேஸ் இருக்கிற எல்லா இடத்துலையுமே நான் ஃபில் பண்ணி முடிச்சுக்கிறேன். நீங்கள் ரொம்பவும் நெருக்கமாக கொடுக்காதீங்க. ஃப்ரேம்லேருந்து எடுத்ததே உங்களுக்கு ரொம்ப அப்படியே தூக்குன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரியே நீங்கள் கேப் விட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்லேருந்து எடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது முடிச்சதுக்கப்புறமா நான் கோதுமை பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். கோதுமை பீடை 1 லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதனுடைய லுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கோதுமை பீடை யூஸ் பண்ணதுனால இதனுடைய லுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்தது நான் கோபுரம் ஷேப்பில் 2 mm பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பீடு கேப்பில் வரா மாதிரி நீங்கள் கோதுமை பீடை கோதுமை பீடில் இந்த 2 mm பீடை நீங்கள் கோபுரம் ஷேப்பில் டிசைன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே இந்த நெக் பூராவுமே நான் இந்த ஷேப்பை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறமா அந்த ஷார்ப்பான இடத்துலையுமே பக்கத்தில் இருக்கிற இடத்துலையுமே நான் க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலேயும் நான் ஜர்கான் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக சக்ரீஸை நான் முதல்ல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சக்ரீஸை ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம மறுபடியும் க்ளூவை அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம ஜர்கான் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ண முடியும். நான் இப்போ அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜர்கான் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறமா பேக் நெக்கில் இருக்கிற கேப்பில் அங்கங்கே அந்த கோபுரம் ஷேப்பில் 2 mm பீடை வச்சு நான் இந்த ஷேப்பில் டிசைன் பண்ணிக்கிறேன். இதுதான் இதனுடைய ஃபைனல் லுக்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.